Dear students, good morning to all. So நம்ம இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கோம். ரைட்டுங்களா? சரி. ஸோ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ஊரிணை விந்தகங்கள். இந்த ஓவாய்ட் ஷேப்பில் வந்து இருக்கக்கூடிய ஊரிணை விந்தகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த டெஸ்டிஸில் வந்து அதை வந்து ரீகால் பண்ணிவிட்டு அதனுடைய கண்டினியூஷன் போகலாம். ஸோ இந்த டெஸ்டிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய உரை வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூனிகா அல்புஜீனியா அப்படின்னு சொன்னோம். இந்த டெஸ்டிஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரோட்டல் சாக், ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். டெஸ்டிஸ் வந்து உள்ள வந்து பார்த்தோம்னாக்கா 250 to 300 செட்டா இடைச்சுவர்களால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னாக்கா கன்வெர்டட் டியூபியூல்ஸ் லைக் அதாவது செம்னிஃபரஸ் டியூபியூல்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. அந்த செம்னிஃபரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்பெர்ம் வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே உருவாகக்கூடிய இந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விந்தகத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எபிடிடிமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இந்த காயில் லைக் ஸ்ட்ரக்சர், டியூப்லர் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த எபிடிடிமிஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இது 2 மார்க்கில் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டெஸ்டிஸ்லேருந்து உருவாகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு டெம்பரரி ஸ்டோரேஜ் ஹியர். ஸோ இங்கே தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகிறது. நம்பர் 1. அப்படி சேமித்து வைக்கப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த விந்தணுக்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபிசியலாஜிக்கல் மெச்சுரேஷன், அட்டைன் த ஃபிசியலாஜிக்கல் மெச்சுரேஷன். ஸோ இயங்குத்தன்மை முதிர்ச்சி அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இயங்குத்தன்மையையும் அதே மாதிரி கருவக்கூடிய திறனையும் வந்து விந்தணுக்கள் வந்து பெறக்கூடியதாக இங்கே இருக்கு. ஸோ எபிடிடிமிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க இதனுடைய செயல்பாடுகள் வந்து என்ன, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த எபிடிடிமிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் வாஸ் எஃபரன்சியா, அடுத்து வந்து விந்து நாளங்கள் அசோசியேட்டட் டக்ட்ஸ். ஸோ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எதனால கம்ப்ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முந்தின வகுப்புல வந்து நம்ம என்னென்ன சொன்னோம், பிரைமரி செக்ஸ் ஆர்கன் டெஸ்டிஸ், அதே மாதிரி அக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றி பார்க்குறோம். வாசா எஃபரன்சியா, வாசா டிஃபரன்சியா, ரெட்டிடெஸ்டிஸ், எபிடிடிமிஸ் இதை பற்றி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் அக்சசரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆர் கவுப்பர்ஸ் கிளாண்ட் அண்ட் செமைனல் வெசிக்கல். ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எபிடிடிமிஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து வயிற்றறை. ஸோ இது வந்து வயிற்றறை. ஸோ இந்த பகுதிக்கு மேலாக இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழல் வந்து போகுது. ஸோ இது வாஸ் எஃபரன்சியா. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசா டிஃபரன்சியா, வாஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழாய், இந்த டக்ட் வந்து பார்த்தோம்னாக்கா இங்கே போகக்கூடியதாக இருக்கு. அடுத்து இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சிறுநீர் பை அப்படின்னு சொல்கிறோம். கிட்னியிலேருந்து உருவாகக்கூடிய யூரின் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது யூரேட்டர். இது வந்து யூரேட்டர், சிறுநீர் குழாய். இந்த யூரேட்டர் வழியாக யூரினரி பிளாடருக்கு வந்து யூரினானது வந்து வரும். ரைட்? இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம அக்சசரி டக்டில் அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருக்கிறோம். எபிடிடிமிஸ், அடுத்து வாஸ் எஃபரன்சியா, அடுத்து வாஸ் டிஃபரன்ஸ், அடுத்து வந்து யூரினரி பிளாடர். அடுத்து வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக வந்து there are 3 glands, accessory glands அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அக்சசரி கிளாண்ட்ஸ்ல என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு செமைனல் வெசிக்கிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒன் இஸ் ப்ராஸ்டேட் கிளாண்ட், நெக்ஸ்ட் இஸ் கவுப்பர்ஸ் கிளாண்ட் ஆர் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் செமைனல் வெசிக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன, நம்ம இந்த கிளாண்டை பற்றி பார்க்கணும். கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே இட் வில் செக்ரீட் சம்திங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க எண்டோக்ரைனாலஜியில். சுரப்பி அப்படின்னு சொன்னாலே அது ஏதாவது ஒன்று வந்து சுரக்க வேண்டும். ரைட்டா? ஸோ அப்போ செமினல் வெசிக்கிள், தமிழில் விந்து பை அப்படின்னு சொல்கிறோம். இந்த செமினல் வெசிக்கிள் செக்ரீட் தட் செக்ரீஷன்ஸ் இஸ் கால்டு செமினல் பிளாஸ்மா அப்படின்னு பேர். இந்த செமினல் பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு அல்கலைன் ஃப்ளூயிடாக இருக்குது, அல்கலைன் நேச்சராக இருக்குது. ஸோ ஃப்ரக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், ப்ரோஸ்டாகிளாண்டின் அண்ட் கோயாகுலேட்டிங் என்சைம் வெசிகுலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் சுகர், ஸோ சுகர் இது கார்போஹைட்ரேட். ஸோ சுகர் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால்
இப்போ டெஸ்டிஸ்ல வந்து உருவாக்கக்கூடிய இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பை வந்து அடையணும் இல்லைங்களா? அப்பதான் கருவுறுதல் வந்து நடைபெறும். அப்போ அவ்வளோ தூரம் இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் நீட்ஸ் எனர்ஜி. ஸோ ஆற்றல் வந்து வேணும். அப்போ அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரக்டோஸ் சுகர், ரைட், எனர்ஜி. அடுத்து ரெண்டாவது அஸ்கார்பிக் ஆசிட், அதாவது விட்டமின் சி. அதுக்கு அடுத்தது புரோஸ்டோகிளாண்டின். ஸோ புரோஸ்டோகிளாண்டின் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புரோஸ்டோகிளாண்டின். அடுத்து வந்து ரெசிக்ளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். இந்த புரோஸ்டோகிளாண்டின் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ எந்த ஒரு பொருள் வெளியிலிருந்து வந்தாலும் அது ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்போ மேல் ஸ்பெர்மை வந்து ஒரு ஆன்டிஜனாக தான் வந்து கன்சிடர் பண்ணோம். அப்போ அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை வந்து உருவாக்கிடும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து அதனுடைய இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடக்ஷன் பண்ணால் இது வந்து கொண்டு வரும். ஸோ அப்போ அதுலேருந்து அதனுடைய இம்யூன் சிஸ்டத்துலேருந்து ஹிடன் பண்ணுவதற்காக இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன். அடுத்தது ஸோ இது வந்துட்டு செமினல் பிளாஸ்மால என்னென்ன இருக்கு அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஃப்ரக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், புரோஸ்டோகிளாண்டின் அண்ட் coagulating enzyme, that is vesicles, right? ஸோ இது எல்லாமே வந்து செக்ரீட் ஆகிறது எங்கிருந்து அப்படின்னு சொன்னா செமைனல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து பையிலிருந்து. செமைனல் வெசிக்கிள் செக்ரீட்ஸ் செமினல் பிளாஸ்மா. ஸோ செமினல் பிளாஸ்மால என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு அக்சசரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை சுரப்பிகள்ல ஃபர்ஸ்ட் ஒன்றை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட். இது வந்து அதே மாதிரி செமினல் வெசிக்கிள் வந்துட்டு இட் இஸ் இன் பேர்டு கண்டிஷன். இது வந்து ஓரிணை சுரப்பிகளாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது இஸ் லொகேட்டட் பிலோ தி யூரினரி பிளாடர், அதாவது வந்து சிறுநீர் பைக்கு கீழாக வந்து காணப்படக்கூடிய ஓரிணை சுரப்பி ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஹெல்ப்ஸ் இன் லூப்ரிகேஷன். ஸோ உயவுத்தன்மையை வந்து கொடுப்பதற்கு இது காரணமாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா கவுகஸ் கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்னென்ன சுரக்குது அப்படின்னு சொன்னா இது வந்து அசிடிக் இன் நேச்சர். இட் செக்ரீட்ஸ் சிட்ரேட், some of the enzymes and prostate specific antigen. So prostate சுரப்பிக்கு உரித்தான ஆன்டிஜன்களையும் சில வகை நொதிகளையும் சிட்ரேட்டையும் வந்து சுரக்கக்கூடியதாக இந்த ப்ராஸ்டேட் சுரப்பியானது இருக்கு. இது வந்து அசிடிக் இன் நேச்சர், அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கவுகஸ் கிளாண்ட். இந்த கவுகஸ் கிளாண்டுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆல்சோ கால்டு பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இந்த கவுகஸ் கிளாண்ட் ஆர் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் இதனுடைய செக்ரீஷன்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் தி லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். ஸோ பெனிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மேல் ஜெனிட்டல் ஆர்கன், ஆண் இனப்பெருக்க உறுப்புக்கு தான் நம்ம பெனிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து லூப்ரிகேஷன், பெனிஸ் லூப்ரிகேஷன் ஆஃப் தி பெனிஸ். இங்க வந்து இந்த சுரப்பி வந்து சுரக்கக்கூடிய இந்த சுரப்பானது இட் ஹெல்ப்ஸ் இன் தி லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ 3 கிளாண்ட் அக்சசரி கிளாண்ட்ஸை பற்றி சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி டக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த செமினல் வெசிக்கல்ல இருந்து வரக்கூடிய செமினல் பிளாஸ்மா, அதே மாதிரி வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட், நெக்ஸ்ட் வந்து கவுகஸ் கிளாண்ட். ஸோ இதனுடைய செக்ரீஷன்ஸ் எல்லாமே வந்து எங்கே ஓப்பன் ஆகும்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல இந்த டக்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் எஜாகுலேட்டரி டக்ட் அப்படின்னு பேர். எஜாகுலேட்டரி டக்ட் அப்படின்னு பேர், ரைட்? ஸோ இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் ஓப்பன்ஸ் தி யூரித்ரா. ஸோ யூரித்ராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஓப்பன் ஆகுது எஜாகுலேட்டரி டக்ட். எஜாகுலேட்டரி டக்ட்ல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இதனோட இதில் 2 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஸ்பெர்ம் ஃப்ரம் த டெஸ்டிஸ் டு யூரித்ரா. ஸோ இதான் வந்து எஜாகுலேட்டரி டக்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கிள்ல இருந்து ஒரு ஓப்பனிங் வருது, அதே மாதிரி வந்துட்டு கவுகஸ் கிளாண்ட், அதே மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ இதுல இருந்து பார்த்தோம் அப்படி அதே மாதிரி டெஸ்டிஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம். ஸோ இந்த செமினல் பிளாஸ்மா. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த எஜாகுலேட்டரி டக்ட்ல வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கிருந்து அடுத்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூரித்ராவுக்கு வந்து போகுது பாருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூரித்ரா. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து யூரித்ரா, ரைட்டா? சரி, அப்ப எஜாகுலேட்டரி டக்டினுடைய ரோல் என்ன அப்படின்னு சொன்னா ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட்.
it stores and transport the sperms from the testis to urethra, right? So இதன் வழியா வெளியேறும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல செமன் அப்படின்னா என்ன? ஸோ செமன் இது வரைக்கும் என்ன சார் ஸ்பெர்ம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஒரு புதுசாக ஒரு வார்த்தை செமன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் செமன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. செமினல் பிளாஸ்மா, செமைனல் பிளாஸ்மா ப்ளஸ் ஸ்பெர்ம், அதாவது டெஸ்டிஸ்லேருந்து உருவான விந்தணுக்களும் செமைனல் பிளாஸ்மாவும் வந்து உள்ளடக்கிய அந்த வளவளப்பான மில்கி ஃப்ளூயிடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு சொன்னால் செமன் ஆர் செமைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர். ஸோ இந்த செமைனல் ஃப்ளூயிடுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஆணினுடைய இனச்செல்லான ஸ்பெர்ம் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு யூரித்ரா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஆர்கன் இது வந்து பீனிஸ். ஸோ பீனிஸ் அப்படிங்கிறது மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இதான் வந்து கலவையின் பொழுது ஈடுபடக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பை சுற்றி வந்து பார்த்தோம்னு சொன்னால் there are some special kind of tissues இருக்கு. And these tissues which helps in the erection of the penis at the time of copulation. So கலவையின் பொழுது ஆண் உறுப்பானது வந்து விரைத்து பெரிதாவதற்கு இங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல the enlarged portion of the penis கீழ்ப்புற பகுதி வந்து பார்த்தோம்னு சொன்னா சற்றே வந்து பெரிதாக காணப்படக்கூடியதா இருக்கு ஆண் இனப்பெருக்க உறுப்புல. ஸோ அந்த பகுதிக்கு வந்து இதுக்கு கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு பேர். கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு பேர். அடுத்து இதை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு லூஸ்லி ஃபோல்டட் ஸ்கின் வந்துட்டு இருக்கும். அந்த தோலுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா ப்ரீபியூஸ் ஆர் ஃபோர்ஸ்கின் அப்படின்னு பேரு. இங்க இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு யூரினோஜெனிட்டல் அப்பர்ச்சர் அப்படின்னு பேரு. யூரினோஜெனிட்டல் அப்பர்ச்சர். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த யூரித்ராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செமனும் அதே மாதிரி வந்து யூரினும் வந்து பார்த்தோம்னு சொன்னா வெவ்வேறு டயத்துல வந்து வெளியேற்றப்படும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பு பெனிஸ், இது மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ஆணுடைய உறுப்புல வந்து கீழ்ப்புற பகுதியில பெரிதாக காணப்படக்கூடிய பகுதிக்கு கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு பேரு. அதை சுற்றி காணப்படக்கூடிய லூஸ்லி ஃபோல்டட் ஸ்கின்னுக்கு ப்ரீபியூஸ் ஆர் ஃபோர்ஸ்கின்னு பேரு. இங்க கீழே வந்து காணப்படக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு என்ன பேருன்னு சொன்னா யூரினோஜெனிட்டல் அப்பர்ச்சர் அப்படின்னு பேரு. யூரினோஜெனிட்டல் அப்பர்ச்சர் அப்படின்னு பேரு. இந்த யூரித்ராவில் இது வந்து யூரித்ரா. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஸ்பெர்ம் அண்ட் யூரின் வந்து வெவ்வேறு டயத்துல வந்து வெளியேற்றப்படும், ரைட்? ஸோ இதான் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இதை வேகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்டிஸ். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கம்ப்ரைசிங் ஆஃப் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸ். ரெண்டாவது அக்சசரி டக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ் டிஃபரன்ஸ், வாஸ் எஃபரன்சியா, எபிடிடிமிஸ் அண்ட் ரெட்டி டெஸ்டிஸ். அடுத்து அக்சசரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல there are 3 kinds of glands. One is seminal vesicle, second one is bulbourethral gland or Cowper's gland, and third one is prostate gland. So நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா a pair of testes இருக்கு. It is ovoid in nature. அது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா scrotal sac அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்குள்ள இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிஸை கவர் பண்ணிருக்கக்கூடிய மெம்பரேனுக்கு வந்து டியூனிகா அல்புஜினியான்னு பேரு. இதுல உள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 250 to 300 பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து செப்டாஸ் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு செப்டாஸ்குள்ளேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு பேரு. இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல தான் வந்துட்டு இட் இஸ் த சைட் ஃபார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஆண்களில் ஆண் இன செல்லான விந்து செல்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு. இதை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அதுல 2 செல்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல. செட்டோலி செல்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ் அப்படின்னு பேரு. அது இன்ஹிபின் சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ் ஆர் லீடிங் செல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஆண் இன பண்புகளுக்கு காரணமான டெஸ்டோஸ்டீரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். மேல் செகண்டரி செக்சுவல் கேரக்டர்ஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம கலெக்டிவாக வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் வந்து சுரப்பது இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்ஸை பொறுத்து மேலே வந்து பார்த்தோம்னாக்கா காயில்டு லைக் ஸ்ட்ரக்சர், திஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எபிடிடிமிஸ் அப்படின்னு பேரு.
ஸோ இந்த இடத்துல தான் டெஸ்டிஸ்லேருந்து உருவாகக்கூடிய விந்தணுக்கள், ஆணினுடைய விந்தகத்திலேருந்து உருவாகக்கூடிய இந்த விந்தணுக்கள் தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய இடமாக இந்த எபிடிடிமிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த சைட் ஃபார் அதாவது திஸ் இஸ் த ரீஜன் ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பெர்ம். விந்தணுக்கள் வந்து தேக்கி வைக்கக்கூடிய இடமாக இருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிசியலாஜிக்கல் மெச்சுரேஷன், விந்தணுக்கள் வந்து நீந்தி செல்வதற்கான முதிர்ச்சி வந்து அடையக்கூடிய இடமாகவும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் கருவுற திறனை வந்து பெறக்கூடிய இடமாகவும் இந்த எபிடிடிமிஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதனுடைய போஸ்டீரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டியூப் ஒரு நாளமானது வந்து புறப்படுது. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட முக்கியமாக சொல்ல வந்துட்டோம். இந்த அடிவயிற்று இது வந்து அடிவயிற்று பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதாவது அடிவயிற்று பகுதியிலேருந்து விந்தகத்துக்கு ஒரு ஓப்பனிங், ஒரு திறப்பானது இருக்கு. அந்த பகுதி பேர் இன்குயினல் ஓப்பனிங் அப்படின்னு பேர். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வேஸ் ரெஃபரன்ஸ்லேருந்து நீளமாக மேலே வந்து வயிற்று பகுதிக்கு போகக்கூடிய பகுதிக்கு வேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இது மேலே போயிட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் யூரினரி பிளாடரில் இங்கே வந்துட்டு ஜாயின் ஆகுது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரினரி பிளாடரில் வந்து அதாவது கிட்னியிலிருந்து உருவாகக்கூடிய சிறுநீரத்திலிருந்து உருவாகக்கூடிய சிறுநீரானது இந்த யூரேட்டர்னு சொல்லக்கூடிய அமைப்பின் வழியாக யூரினரி பிளாடருக்கு வரும். அடுத்து there are 3 glands associated to the male reproductive system பார்த்தோம். இதான் வந்து செமைனல் வெசிக்கல்லேருந்து செமைனல் பிளாஸ். இது வந்து அல்கலைன் நேச்சர்னு சொன்னேன். செமைனல் வெசிக்கல் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த பொருள்களுக்கு செமைனல் பிளாஸ்மான் பேர். இட் கண்டைன்ஸ் ஃப்ரக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், ப்ரோஸ்டாக்லாண்டின் அண்ட் கொயாகுலேட்டிக் என்சைம் வெசிக்லேஸ் அப்படின்னு படித்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்துட்டு அசிடிக் இன் நேச்சர். ஸோ அதில் வந்து சிட்ரேட், தென் அதுக்கடுத்து சம் ஆஃப் த என்சைம்ஸ் அண்ட் ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் அடங்கியிருக்கு. கவுப்பர்ஸ் கிளாண்ட் அது பல்போ யூரித்ரல் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த சுரப்பானது ஹெல்ப்ஸ் இன் தி உயர்வுத்தன்மை வந்து அந்த டைம் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உயர்வுத்தன்மை கொடுப்பதற்காக பயன்படக்கூடியதாக இருக்கு. ரைட்டா, கவுப்பர்ஸ் கிளாண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு துளையில் வந்து ஓப்பன் ஆகுது. இது பேர் எஜாக்குலேட்டரி டக்ட்னு பேர். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் எங்கேருந்து ஓப்பன்ஸ் டு தி யூரித்ராவில் ஓப்பன் ஆகுது. ஸோ யூரித்ரானுடைய என் ரீஜனில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு யூரினோஜெனிட்டல் அபர்ச்சர் அப்படின்னு பேர். யூரித்ரா இந்த எஜாக்குலேட்டரினுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டோர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த ஸ்பெர்ம் இன்டு தி ஃப்ரம் த டெஸ்டிஸ் டு தி யூரித்ரா. ஸோ இது வந்துட்டு ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பு பெனிஸ், மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியன்னு சொல்கிறோம். ஸோ இதை சுற்றி வந்து there are some special kind of tissues are there and these tissues will help the erection of the penis at the time of coitus or the copulation. ஸோ கலவையில் ஈடுபடும் பொழுது ஆண் இனப்பெருக்க உறுப்பானது வந்து விரைத்து பெரிதாகும். ஸோ அப்போ இதன் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெர்மானது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ யூரித்ராவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் போத் யூரின் அண்ட் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகும் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. பீனிஸினுடைய கீழ்ப்புற பகுதி எண்ட் ரீஜியன் ஆஃப் தி அல்லது போஸ்டீரியர் எண்ட் ரீஜியன் ஆஃப் த பீனிஸ் இஸ் கால்டு கிளான்ஸ் பீனிஸ். ஸோ அதை சுற்றி லூஸ்லி ஃபோல்டட் ஸ்கின் இஸ் present. நேம் இஸ் கால்டு ப்ரீபியூஸ் ஆர் foreskin அப்படின்ட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மேல் reproductive system. Next class we will see the female reproductive system. Thank you.